விமான நிலையத்தில் அயன்பட பாணியில் ஆசன வாயில் மறைத்து தங்கம் கடத்திய நபரை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, வியட்நாம், தோஹா உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கும், சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கும் உள்நாட்டு விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் சட்டவிரோதமாக தங்கம் கடத்தி வருவதும் அதை அதிகாரிகள் பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. துபாயிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக விமான கால வான் நுண்ணறிவு சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ரகசிய தகவலின் அடிப்படையில் விமான நிலையம் முழுவதும் பயணிகள் உடைமைகளை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்தனர். திருச்சி விமான நிலையத்திற்கு துபாயில் இருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் மூலம் உடலில் மறைத்து வைத்து தங்கம் கடத்தி வந்தது வான் நுண்ணறிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் தெரிய வந்தது. அவரது உடலில் ஆசன வாயில் 3 சிறு பாக்கெட்டுகளாக இருந்த 1081 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்து பின்னர் உருக்கி 977 கிராம் தங்க கட்டிகளாக கைப்பற்றப்பட்டது. இதன் மதிப்பு 70,58,000 ரூபாய் என வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சமீப காலமாக திருச்சி சர்வதேச பன்னாட்டு விமான நிலையத்தில் தங்கம் கடத்தல், வெளிநாட்டு கரன்சிகள், பறவைகள், பாம்புகள், உயிரினங்கள் கடத்தி வரும் சட்ட விரோதமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் வருகிறது. சுங்கத்துறை அதிகாரிகள் கடுமையான சோதனையில் ஈடுபட்டாலும் பயணிகள் என்ற போர்வையில் குருவிகள் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்டு வரும் சம்பவம் வழக்கமான ஒன்றாக நடந்து வருகிறது. ஆகவே கடத்தலில் ஈடுபட்டு பிடிபடுபவர்கள் மீது வருங்காலத்தில் விமான நிலைய வான் நுண்ணறிவு சுங்கத்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது. கட் பண்ணு.